கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. Hello friends, welcome to Sweeties Time. Hello friends, welcome to Sweeties Time. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இப்போ நம்ம இந்த கதைக்கு போவோம். ஒரு ஊரில் 3 பன்னிக்குட்டி இருந்துச்சான். அதில் ஃபஸ்ட் பன்னிக்குட்டி வைக்கோலால் வீடு கட்டுச்சான். அப்போது ஒரு நரி வந்துச்சான். நரி வந்து சொல்லிச்சான், நீ என்ன வீட்டுக்குள்ளே விடலன்னா நான் உன்னோட வீடை ஊதி உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த பன்னி சொல்லிச்சான், நான் உன்னை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த நரி ஃபூ அப்படின்ட்டு வீட்டை உடச்சிட்டு அந்த பன்னிக்குட்டியை சாப்பிட்ருச்சான். அப்போது அந்த 2வது பன்னி குச்சி வச்சு வீடு கட்டுச்சான். வீடு கட்டி முடித்த பிறகு ஒரு நரி வந்துச்சான். அந்த நரி வந்து, நீ என்னை வீட்டுக்குள்ளே விட இல்லைன்னா உன்னோட வீடை ஊதி உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த 2வது பன்னி சொல்லிச்சான், நான் உன்னை உள்ளே விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த டோரை பூட்டிச்சான். அப்போது அந்த நரி வந்து ஹூ அப்படின்னு சொல்லி அந்த வீடை உடச்சிருச்சான். வீட்டுக்குள்ளே போய் அந்த பன்னியை சாப்பிட்ருச்சான். 3வது பன்னிக்குட்டி என்ன தெரியுமா பண்ணுச்சு? அது புத்திசாலியான பன்னிக்குட்டி. அந்த பன்னிக்குட்டி செங்கலால் வீடு கட்டுச்சான். அந்த வீடு கட்டி முடித்தோடனே அந்த நரி வந்துச்சான். நரி சொல்லிச்சான், நீ என்னை வீட்டுக்குள்ளே விடு இல்லைன்னா உன்னோட வீடை ஊதி உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த 3வது பன்னிக்குட்டி சொல்லிச்சான், நான் உன்னை உள்ளவே விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி உள்ளே உட்காந்துச்சான். அப்போது அந்த நரி வந்து ஹூன்னு ஊதி பார்த்துச்சா, நான் ஊதவே முடியலையா. அப்போது வெளியே உட்காந்துருச்சான், அப்படி என்னால் முடியல அப்படின்ட்டு. அப்போது அந்த நரி அடுத்த நாள் அந்த பன்னிக்குட்டி வீட்டுக்கு வந்துச்சான். அப்போது சொல்லிச்சான், நீ நாளைக்கு வந்து 6 மணிக்கு எந்திரிச்சிரு, நான் வந்து ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன், அங்கே நிறைய ஆப்பிள் இருக்கோ நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்போது அந்த பன்னிக்குட்டி சொல்லிச்சான், அந்த ஆப்பிள் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது சொல்லிச்சான், இங்கேருந்து நேராக போனேன்னா அந்த ஆப்பிள் தோட்டம் இருக்கும், நம்ம 2 பேர் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்ட்டு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கே அந்த பன்னிக்குட்டி எழுந்துச்சி அந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு போய் ஆப்பிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அப்போது 6 மணிக்கு அந்த நரி வந்து அந்த பன்னிக்குட்டிகிட்ட சொல்லிச்சான், வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்போது இந்த பன்னிக்குட்டி சொல்லிச்சான், நான் ஏற்கனவே 5 மணிக்கே அந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு போய் ஆப்பிள்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த நரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சான். அப்புறம் யோசிச்சான், நாளைக்கு வரேன் பாரு, நான் உன்னை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பன்னிக்குட்டியோட வீடோட புகைக்குண்டுக்குள்ளே போய் நான் போய் உன்னை சாப்பிட்றேன் அப்படின்ட்டு புகைக்குண்டு மேலே ஏறிச்சான். அந்த பன்னிக்குட்டி தான் அவங்க வயசுன்னு தெரியும்ல, அதனால அது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதில் மூடி போட்டு வச்சுருந்துச்சான். அப்போது அந்த நரி கரெக்டாக உள்ளே வரும்போது அந்த மூடியே எடுத்துருச்சான். அப்போது கரெக்டாக அந்த நிறைய உள்ளே விழுந்துருச்சான். உள்ளே வந்து செத்து போயிடுச்சான். அந்த பன்னிக்குட்டிக்கு நல்லா 2 நாள் ஃபீஸ்ட்டு. அந்த நரி கறியை சாப்பிட்டு சூப் குடிச்சிச்சான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்தே என்ன புரியுது? நீங்கள் ஞானமாக இருந்துக்கணும், பயப்படக்கூடாது, ஞானமாக இருந்துக்கணும். ஃபஸ்ட் 2 பன்னிக்குட்டி ஞானமே இல்லை, அதனால்தான் அந்த நரி அதை சாப்பிட்ருச்சு. ஆனால் அந்த 3வது பன்னிக்குட்டிக்கு பயமே இல்லை, அதே சமயத்தில் ஞானமாக நடந்துச்சு. அது அந்த நரி அதை கூப்பிடும் போது அது கூட போகல, அதான் ஞானமாக அது வீட்டிலே இருந்துச்சு. அந்த நரிக்குட்டி கூப்பிடுதே நம்ம போகணுமே அப்படின்னு போயிருந்துச்சுன்னா அந்த நரி வந்து இந்த பன்னிக்குட்டியை சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஒருத்தருக்கும் பயப்படக்கூடாது, ஆனால் நம்ம ஞானமாக நடந்துக்கணும். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பயப்படணும், அது யார்? ஏசாமி. அதே தான் பைபிள்லேயும் சொல்லுது. நீதிமொழிகள் 1:7,
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க, ஞானமாக நடந்துருங்க. அப்போனா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, now it's time to say goodbye from Sweetie. Bye. அன்பார்ந்த நேயர்களே, அன்பு ஸ்வீட்டி சொன்ன கதையைப் போலவே நம் அருள்நதர் இயேசுவும் ஞானத்தினால் நரியாகிய சாத்தானை பாதாளம் வரை சென்று வெற்றி சிறந்தார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இன்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நாம் ருசிக்க, நாம் அனுபவிக்க ஆண்டவர் தமது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் அனுப்புகிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. அப்படி அவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை ருசித்த ஒருவருடைய அனுபவத்தை இப்பொழுது கேட்போமா? Emmanuel Jehoshua, we are staying in Dilshad Colony, East Delhi. Lata Jehoshua. As I was asthmatic from my childhood, my second son also started getting wheezing and all, sometimes, once in a year or twice in a year sometimes. And his situation worsened so much, we took him to many hospitals, and all the hospitals, they refused us and they were trying to deny the medication for him. Last July, the problem increased. His condition worsened so much and we took him to hospital, and there he succumbed and there was no life in him. I just saw a glimpse of his lifeless body lying on the hospital bed. And inside the ICU, I saw so many doctors and nurses were around the bed where my child was laying down. And I saw they all are trying to do something. I saw his breath is stopped. There was no life in him. He was dead completely. His heartbeat stopped and his respiration stopped. I saw my dead child on the bed and I was totally broken. So I was in a fix. I was not able to cry for my baby. Because if I cry, she'll become mad. I wanted to control her. I wanted to pray for the baby. I was not able to do anything. I was crying so bitterly and I was asking God, because for the last 3 months we were in constant touch with the Jesus Calls ministry, and they were praying for us. In Jesus Calls Chennai, they were praying for us. Jesus Calls Trivandrum, they were praying for us. And all the time we got the positive reply that God is going to do a miracle, expect a miracle. Our dear brother Paul, everybody was praying. And I literally, in my mind's eyes, I saw Paul Dinakaran brother crying and praying with tears unto the Lord. And I said, Lord, just remember thy servants. They have prayed with so much of tears for the young partners, and especially for my son, they have prayed. And I said, Lord, remember thy servants and do a miracle. And after 1.5 hours, it was the biggest miracle I experienced in my life personally. I heard his cry inside the ICU. I had no courage to look at his face, but people came running to me and they said, Sister, he has come back to life. And I praise God and I believe it firmly in my heart. This is because of God's promise to his great servant, Dr. D.J. Dinakaran, and because of his young partner's plan, and because of the prayers of Dr. Paul Dinakaran, the whole family of Jesus Calls, because of that ministry, my son came back to life. This is my deep faith. I still remember the promised word we got from Jesus Calls when my child enrolled as a young partner, that is, I'll make an eternal excellence. I said, Lord, you'll fulfill your promise. And slowly he recovered. 10 days we were in the hospital. He came back. On the way he said, the child himself said, Papa, I need a guitar. I want to worship him. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. And I praise God that my son is back. We have told so many people that my son was dead and he came back to life.
இப்பொழுதும் He nailed the principalities and powers on the cross. துரைத்தனங்களையும் அந்தகார வல்லமைகளையும் சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். Triumphed over the evil powers on the cross. சிலுவையின் மேல் தீய சக்திகளின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். On the third day, மூன்றாம் நாளில் Jesus rose again. இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். டெல்லியில் நடைபெற்ற இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் For you to get out of the gates of hell. பாதாளத்தின் வாசலிலிருந்து நீங்கள் தப்பி மீண்டு For வெளியேற. you to walk into the path to heaven. பரலோகத்துக்கு போகிற பாதையிலே நீங்கள் நடந்து செல்ல. Who is that way? அந்த வழி யார்? Jesus is the only way. இயேசுவே அந்த ஒரே வழியாய் இருக்கிறார். டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய முற்றிலும் மாறுபட்ட வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்களுக்காக தமிழில். In Matthew 9 and verse 35 and 36. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 36 When வசனங்கள். Jesus saw the multitudes of people, திரள் கூட்டமான ஜனங்களை இயேசு பார்த்தபோது he was moved with compassion. அவர் மனதுருகினார். He saw that they were like sheep without a shepherd. அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருப்பதை அவர் கண்டார். And he spoke to them words of comfort and grace. ஆறுதலான கிருபை பொருந்திய வார்த்தைகளை அவர்களோடு அவர் பேசினார். He said, you have hope. God loves you. அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தேவன் உங்களை நேசிக்கிறார். And he saw their sick. அவர்களுடைய வியாதியை அவர் He கண்டார். was moved with compassion. அவர் மனதுருகினார். He laid his hands upon them, தம் திருக்கரங்களை அவர்கள் மேல் வைத்தார். one by one, ஒவ்வொருவராக and healed each one. ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்கினார். Send them home rejoicing. சந்தோஷத்தோட வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். And specially, விசேஷமாக he cared for those who were demon possessed. பிசாசினால் பீடிக்கப்பட்ட மக்கள் மேல் அவர் தனி அக்கறை கொண்டார். But before you hear about the power of Jesus, ஆகிலும் இயேசுவின் வல்லமையை குறித்து நீங்கள் கேட்பதற்கு you must முன்பு know who Satan really is. உண்மையாகவே சாத்தான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். If you read Isaiah 14 and verse 12, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், and Ezekiel 28 and verse 14, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் the படிப்பீர்களானால், Bible says he was an anointed cherub moving around God. வேதம் சொல்லுகிறது, தேவனை சுற்றி உலாவின அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் அவன் His இருந்தானாம். name is Lucifer. அவனுடைய பெயர் லூசிபர். Lucifer means son of the morning. லூசிபர் என்றால் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று பொருள். So beautiful, இவ்வளவு அழகானவன், full of beauty, அழகு நிறைந்தவன், tremendous wisdom, ஞானத்தால் நிறைந்தவன், and he was perfect in everything. எல்லாவற்றிலும் பூரணம் உள்ளவன். He had access to God all the time. தேவ சமூகத்துக்கு முன்பாக நடைபயின்றவன். But then, ஆகிலும் one day, ஒரு நாள் he just had one thought. ஒரே ஒரு எண்ணம் கொண்டான். He said, அவன் சொன்னான், why not I put my throne above the throne of God? நான் ஏன் என் சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல் அமர்த்த கூடாது? I have beauty, எனக்கு அழகு இருக்கிறது, I have wisdom, எனக்கு ஞானம் இருக்கிறது, I know the ways of God. தேவனுடைய வழிகள் எனக்கு தெரியும், All the angels are before தேவ me. தூதர்கள் எல்லாரும் எனக்கு முன்பாக இருக்கிறார்கள். Why not I put my throne above the throne of நான் God? ஏன் என்னுடைய சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்த கூடாது? A small thought of pride came into his mind. ஒரு சின்ன பெருமையின் எண்ணம் அவன் மனதில் உதித்தது. And when he had that one thought of pride, அந்த பெருமையின் ஒரு எண்ணம் அவனுக்குள் தோன்றின உடனே God saw his heart. தேவன் அவன் இருதயத்தை The பார்த்தார். Bible says, வேதம் சொல்லுகிறது, 1 Samuel 16:7, 1 சாமுவேல் 16:7 man looks at the face, மனிதன் முகத்தை but பார்க்கிறார், God looks at the heart. தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். God looked into his heart, தேவன் அவன் இருதயத்துக்குள் உற்று and நோக்கினார். he threw him out of his presence. அவருடைய சமூகத்தை விட்டு அவனை துரத்தினார். And Lucifer fell down as Satan. லூசிபர் சாத்தானாக கீழே விழுந்தான். He fell into hell. அவன் நரகத்துக்குள் விழுந்தான். And the Bible says வேதம் சொல்லுகிறது, in Jude 6, யூதா 6 2 Peter 2 and verse 4, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், along with him, அவனோடு கூட all the angels who revolted against God fell down as devils into hell. தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின தூதர்கள் அனைவரும் அவனோடு கூட பிசாசுகளின் கூட்டமாக நரகத்தில் விழுந்தார்கள். Yes, they were bound by chains of gloom and darkness. அவர்கள் நித்திய காரிருளின் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். Yes, they fell from the presence of God. ஆம், அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து விழுந்தார்கள். And they control hell. நரகத்தை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள்.
and from hell control the world. நரகத்திலிருந்து உலகத்தை அவர்கள் தங்கள் ஆளுகையில் வைத்திருக்கிறார்கள். In John 14 and verse 30, யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் Jesus says he is the prince of the world now. இயேசு சொல்லுகிறார், அவனே இன்றைய உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறார். Satan is the prince of the world. சாத்தான் தான் இன்றைய உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறார். And he was angry when God created man. தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவன் கோபம் கொண்டான். Because after Satan fell, ஏனென்றால் அவன் விழுந்த பின்பு God created man in his own image, God's own image. தேவன் தம்முடைய சொந்த சாயலில் மனிதனை சிருஷ்டித்தார். Genesis 1:27. ஆதியாகமம் 1:27. And God made man to walk with him. தேவன் மனிதனை தம்மோடு கூட நடக்கும்படி உண்டாக்கினார். Satan became angry. சாத்தான் இதை பார்த்து கோபப்பட்டான். He said, this man has taken my place. இந்த மனிதன் என்னிடத்தை எடுத்துக்கொண்டானே என்று கோபத்தில் கொக்கரித்தான். I was not made in the image of God, நான் தேவ சாயலில் படைக்கப்படவில்லை. but man has been made in the image of God. ஆனால் மனிதனோ தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். God is walking with him. தேவன் அவனோடு கூட சேர்ந்து So நடக்கிறார். the devil became angry. ஆகவே பிசாசு கோபப்பட்டான். Satan came to tempt man. சாத்தான் மனிதனை சோதிக்க வந்தான். Man fell to his temptation. மனிதன் அவன் சோதனையில் விழுந்து Man போனான். also fell from the presence of God. மனிதனும் கூட தேவ சமூகத்தில் இருந்து விழுந்து And விட்டான். Satan became the prince of the world. சாத்தான் உலகத்தின் அதிபதியாய் மாறிவிட்டான். Even today he is the prince of the world. இன்றைக்கும் கூட அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறான். That's why he is able to take man away from the presence of God and even throw them into hell. அதனால்தான் இன்றைக்கு மனிதனை தேவ சமூகத்தை விட்டு அவனால் எளிதில் விலக்க முடிகிறது. நரகத்துக்குள் அவனை வீசி எறிய முடிகிறது. Hell is terrible. நரகம் கொடூரமானது. Yes, my friends. ஆம் என் நண்பர்களே, Is there a way for us to get over the powers of these darkness? இந்த அந்தகார சக்திகளின் பிடியிலிருந்து தப்பி மீள நமக்கு ஒரு வழி உண்டா? There is a way. ஒரு வழி உண்டு. There is a way. ஒரு வழி உண்டு. That way can be found by you as long as you live in this world. இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை அந்த வழியை நீங்கள் கண்டுபிடிக்க It is முடியும். better to cry now இப்பொழுது அழுவதே நல்லது than to cry after you leave this world. உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பு அழுவதை விட இப்பொழுது அழுவதே நல்லது. Cry now. இப்பொழுது அழுங்கள். This is the moment. இதுதான் நீங்கள் அழுவதற்குரிய This நேரம். is the time. இதுதான் அதற்குரிய நேரம். What is the way? வழி என்ன? The only way. ஒரே வழி. It's the one who said, I am the way. நானே வழி என்று சொன்னவர்தான் அந்த ஒரே வழி. I am the way. நானே வழி. For you to get out of the gates of hell. பாதாளத்தின் வாசலில் இருந்து நீங்கள் தப்பி மீண்டு For வெளியேற. you to walk into the path to heaven. பரலோகத்துக்கு போகிற பாதையிலே நீங்கள் நடந்து செல்ல. Who is that way? அந்த வழி யார்? John 14:6 says, யோவான் 14:6 சொல்லுகிறது. it is Jesus Christ who is the way. இயேசு கிறிஸ்துவே அந்த வழியாய் இருக்கிறார். Jesus is the only way. இயேசுவே அந்த ஒரே வழியாய் இருக்கிறார். We have a sure way நமக்கு ஒரு வழி உண்டு. to get over the powers of darkness. அந்தகார வல்லமைகளை மேற்கொள்வதற்கான வழி. It is he who destroyed the powers of darkness on the cross. அந்தகார வல்லமைகளை சிலுவையின் மேல் அவர் அழித்து அதம் பண்ணிவிட்டார். Hebrews 2:14 and 15 says, எபிரேயர் 2:14-15 சொல்லுகிறது. Jesus by his death on the cross இயேசு சிலுவையின் மேல் அடைந்த தம்முடைய மரணத்தினாலே overcame the one who has the power over death in this world. இவ்வுலகத்தில் மரணத்துக்கு அதிகாரியாயிருக்கிற பிசாசை ஜெயித்தாரா? The only way to overcome the powers of Satan, the power of death, was to go through death itself. சாத்தானின் வல்லமைகளை மரணத்தின் வல்லமையை மேற்கொள்வதற்கு இருந்த ஒரே வழி மரணத்தின் ஊடாய் கடந்து செல்வதாகத்தான் இருந்தது. Took over the powers of death from the devil. பிசாசிடமிருந்து மரணத்தின் அதிகாரத்தை பறித்தெடுத்தார். According to Colossians 2:14 and 15. கொலோசையர் 2:14-15 He வசனத்தின்படி nailed the principalities and powers on the cross. துரைத்தனங்களையும் அந்தகார வல்லமைகளையும் சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். Triumphed over the evil powers on the cross. சிலுவையின் மேல் தீய சக்திகளின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். Came out victoriously. வெற்றிகரமாய் வெளியே வந்தார். And on the third day, மூன்றாம் நாளில் Jesus rose again, இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். defeating death. மரணத்தை தோற்கடித்தார். He is அவர் alive. உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Having conquered the power of the devil over death. மரணத்தின் மேல் இருந்த பிசாசின் அதிகாரத்தை வென்றெழுந்தவராய் உயிர்த்தெழுந்தார். Today, this Jesus is alive. இன்றைக்கு இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். When you call him,
நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது He'll come to you right now. அவர் இப்பொழுது உங்களிடத்தில் He'll வருவார். come to you right now. இப்பொழுதே உங்கள் அண்டை When he வருவார். comes into you, அவர் உங்களுக்குள் வரும்போது Satan can never touch you. சாத்தான் ஒருபோதும் உங்களை தொடவே முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது நீங்கள் ருசிக்கும்படியாக உங்களுக்காக நான் மன்றாட விரும்புகிறேன். பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவனே, நீர் உயிரோடு இருக்கிறீர் சுவாமி, உயிரோடு இருக்கிறீர் ஏசப்பா. எங்களுக்கு நீர்தான் நம்பிக்கை. இப்பொழுது சுவாமி, நாங்கள் ஜெபிக்கும் இந்த வேளையிலே செத்தவர்கள் போல இருக்கிறோம். நமக்கு நம்பிக்கையே இல்லையே என்று தவிக்கும் அது பிள்ளைகளுடைய உள்ளத்திற்குள் இப்பொழுது பிரவேசியும் சுவாமி, பிரவேசிய ராஜா. அவர்களுக்குள்ளும் அது உயிர்ப்பிக்கும் வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உமது வல்லமை இறங்குவதாக அவர்களை உயிர்ப்பியும் சுவாமி. அவர்களை மரணத்தின் ஊடாக நடத்தும் பிசாசின் வல்லமைகளை, பாவத்தின் வல்லமைகளை, சாபத்தின் வல்லமைகளை, குற்றத்தின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு நான் பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறேன் அப்பா, நரகத்திற்கு எறிகிறேன். பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே, பாவம் செய்யாத மனுஷி ஒருவத்தையும் இல்லையேப்பா. மனது உருகி உமது பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து மறந்து அவர்களை இப்பொழுது உமது பிள்ளைகளாக மறுரூபப்படுத்து சுவாமி. அவள் பாவங்களை மன்னியும், உமது வல்லமை இறங்கட்டும். பாவ உணர்வை எடுத்து போடும், பாவ எண்ணங்களை எடுத்து போடும், பாவ சுபாவத்தை வேரிலே புட்டுங்கி எடுத்து போடும் சுவாமி. உமது மக்களை விட்டுவியும், உமது ஜீவன் இறங்குவதாக, உமது ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஏசப்பா. தயவு செய்து பாவத்தினால் வந்த எல்லா சாபங்களையும், நோய்களையும், பிரிவினையின் ஆவிகளையும், சண்டைகளையும், சச்சரவுகளையும், இழப்புகளையும் அவர்களை விட்டு இப்பொழுது அகற்றி போட சுவாமி. அவர்களை உயிர்ப்பியும், ஒவ்வொன்றிலும் உயிர்ப்பியும், புது நம்பிக்கையும் புது வாழ்க்கையும் அவர்களுக்கு தாரும். ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைக்கிறேன். நீ எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். அப்படி செய்வதற்காக நன்றி, பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த பிரார்த்தனையை எடுக்கிறோம். இதை அங்கீகரிப்பதற்காக நன்றி சுவாமி. ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். நன்றியோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்பிக்கையோடு வாழுங்கள். God bless you.